நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம சேதுபதி ராஜா இருக்காங்கல்ல, அவங்க வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம புவனேஸ்வரி வந்து அடி வெளுத்து வாங்கிடுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு தண்டனை ஒண்ணு குடுத்துட்டாங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து புவனேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க வந்து சொல்றாங்க, "நான் வந்து சாவிய ஜானகி கையால தான் வாங்கணும். ஏன்னா, நான் தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து வாழ வேண்டியது. என்னோட வாழ்க்கைய ஜானகி வந்து தட்டி பறிச்சுட்டா. இப்ப அவங்களோட வீட நான் தான் அவ கையால வந்து வாங்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த சாவிய வந்து குடுக்க போறாங்க. அந்த நேரத்தில தான் மாயா வந்து அதிரடியா என்ட்ரி ஆகுறாங்க. "நிப்பாட்டுங்க" அப்படிங்கிற மாரி கத்துனோனே எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கூட வந்து அந்த பத்திரம் எழுதினவர் வந்து கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்தோனேயும், இவரு தான் இந்த பத்திரத்த வந்து ரெடி பண்ணி குடுத்தாரு. இதாவது வந்து புவனேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க வந்து பொய்யா தான் பத்திரத்த ரெடி பண்ணி எங்க குடும்பத்த ஏமாத்த பார்க்காங்க ஐயா! அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சேதுபதி ராஜா கிட்ட வந்து சொல்றாங்க. உடனே அவரு வந்து கேட்காரு, "என்ன புவனேஸ்வரி, இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஐயா, எங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு பத்திரம் எழுதுறவங்கள பார்த்து நம்ம புவனேஸ்வரி வந்து சொல்றாங்க. உடனே அந்த பத்திரம் எழுதினவர் வந்து சொல்றாரு, "ஐயா, இவங்க சொல்றது பொய். என்கிட்ட வந்து 2 பத்திரத்த ரெடி பண்ணு." அப்படிங்கிற மாரி டீட்டெயில்லாம் இவங்க தான் குடுத்தாங்க. நான் தான் ரெடி பண்ணி குடுத்தேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரிப்பா, நீ தான் பத்திரத்த வந்து ரெடி பண்ணி குடுத்தேன்னு சொல்ற. சரி, அதுக்கு ஆதாரம் வேணுமே. ஆதாரம் இருந்தா தானே சபையில பேச முடியும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஐயா, ஆதாரம் இருக்கியா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே புவனேஸ்வரி வந்து ஷாக் ஆயிடுறாங்க. "என்னடா இவன் ஆதாரமெல்லாம் இருக்குன்னு சொல்றானே!" அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆதாரம் பார்த்தா நம்ம இவரு பத்திரம் எழுதுறவர் வந்து பசுபதி வந்து வீட்டுக்குள்ள கூட்டு போவாங்கல்ல, அதாவது என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக புவனேஸ்வரி கிட்ட வந்து கூட்டு போவாங்கல்ல, அப்ப பார்த்தா அவர் வந்து மொபைல் கேமரால வந்து வீடியோ எடுத்துருவாரு. புவனேஸ்வரி பேசுறத வந்து புவனேஸ்வரி வந்து சொல்லுவாங்க. 2 பத்திரத்த ரெடி பண்ணு. ஒரு பத்திரம் வந்து அந்த வீட்ட எழுதி வாங்குறதுக்கு, இன்னொரு பத்திரம் வந்து நார்மலா இருக்கிற பத்திரம் அப்படிங்கிற மாரி சொன்னதெல்லாம் வீடியோல எடுத்து காட்டிருவாங்க. அத பார்த்த உடனே சேதுபதி ராஜாவுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துரும். "ஏய் புவனேஸ்வரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு குடும்பத்த ஏமாத்தி அவங்க வீட்ட வந்து அபகரிக்க பார்க்குறியா? அந்த பத்திரத்த குடு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பத்திரத்த வந்து வாங்கிடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இவங்க புவனேஸ்வரி கிட்ட இருந்து வாங்கிட்டு அது சும்மா இருக்காம நார் நாரா கிழிச்சிடுறாங்க. கிழிச்சு புவனேஸ்வரியோட மூஞ்சிலே எறிஞ்சிடுறாங்க. அவங்க ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "என்னடா இப்படிலாம் பண்றாரே!" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பயங்கரமா ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மாயா வந்து பாராட்டுறாங்க. "யாரும்மா நீ? இப்படி வந்து கரெக்டான நேரத்துல நல்ல வேளை நான் கூட வந்து தப்பான தீர்ப்ப குடுத்துருப்பேன். நீ வந்ததால வந்து ஒரு நல்லது நடந்திருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஐயா, நான் தான் வந்து மாயா, இந்த வீட்டுக்கு ஒரு வகையில நானும் பொண்ணு மொற தான்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "பரவால்லம்மா, உங்க வீட்டு மானத்த நீ தான் காப்பாத்தியிருக்க. ரகுராம், இந்த பொண்ண பார்த்துக்கோ. இந்த பொண்ணு தான் உங்க வீட்டோட மானத்த காப்பாத்தியிருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ரகுராம் வந்து அந்த இடத்துல அமைதியாவே நின்னுகிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரி வந்து அந்த இடத்துலேருந்து அடிச்சு தொரத்துறாங்க. "இங்க பாரு, நீ இனிமே வந்து இந்த மாரி ஒரு குடும்பத்து மேல பொய்யா வந்து புகார் குடுத்துக்கிட்டு இருந்தேன்னா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இனிமே இந்த குடும்பத்த நீ வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது பண்ணுனேன்னு வச்சுக்கோயேன், நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த குடும்பத்தோட வந்து யாருமே டச் வச்சுக்கிறாதீங்க. இந்த குடும்பத்தோட யாரும் பேசாதீங்க. ஊர்லேருந்தே ஒதுக்கி வைங்க இந்த புவனேஸ்வரி குடும்பத்த." அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து அந்த இடத்துல வந்து விரட்டி விடுற மாரி தான் காட்டுறாங்க. அதுக்கடுத்து வந்து சேதுபதி ராஜா வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. "சரி ரகுராம், நான் வந்து கிளம்புறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஐயா, நல்லது ஐயா, பார்த்து போயிட்டு வாங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த மாயாவ பார்த்துட்டு, "இந்த பொண்ண மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. இந்த பொண்ணு தான் வந்து இந்த வீட்ட காப்பாத்தி குடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம பார்க்குறப்பயே தெரியுது ரொம்ப நல்ல பொண்ணு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போறாங்க. சீனுக்கு வந்து மாயா மேல வந்து ஒரு பெரிய மரியாதை, ஒரு காதல் வர ஆரம்பிச்சிருது. இந்த வீட்ட வந்து கடைசியில காப்பாத்தி குடுத்துட்டா. இந்த வீடு வந்து பறி போறதுக்கு காரணமே மெயினான ரீசனே நானா தான் இருந்தேன். கடைசியில வந்து அத வந்து காப்பாத்தி குடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து யாருக்குமே தெரியாம மாயா வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. "ஏன் சீனு அழுகுற?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "இல்ல மாயா, இந்த வீடு வந்து போயிரும். அது என்னால போகும்னு நெனச்சு நான் ரொம்ப கவலையில இருந்தேன். கடைசியில வீட்டையே நீ வந்து திருப்பி வந்து குடுத்துட்ட." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத வந்து பத்மா எல்லாம் பார்த்துடுறாங்க. மறுபடியும் சீனு, மாயா ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே! இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா புவனேஸ்வரிக்கு வந்து மாயா மேல வந்து பயங்கரமான கடுப்பாயிடுது. கடைசி நேரத்துல இந்த மாயா வந்து கெடுத்துட்டா. நம்ம ஏதாவது பிளான் பண்ணி அந்த ரகுராம வந்து அவமானப்படுத்தணும்னு நெனைக்கிறப்பல்லாம், இந்த மாயா தான் வந்து கெடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கடுப்புல இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.